ஹாய் வணக்கம் சொந்த பந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காசு 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 பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. அன்புனா என்னன்னு தெரியாமல், பாசம்னா என்னன்னு தெரியாமல் இந்த ஜனம் ஓடுறாங்க. ஓடி 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 பணத்தை சேர்த்து வைக்கிறாங்க. என்னதான் நீ காரு பங்களா அது இதுன்னு வாங்கி உலகம் பூரா நீ சொத்து சுகத்தை வாங்கி போட்டுட்டு எதையும் அனுபவிக்காமல், ஊரை விட்ட ஊர் போய் சம்பாரிச்சிக்கின்னு எதையும் அனுபவிக்க முடியாமல் காசு காசுன்னு ஓடி போய் காசு பணத்தை சம்பாரித்து வச்சுட்டு எதையும் அனுபவிக்க முடியாமல் கடைசியில் என்ன பண்ணுறோம்? மேலே போய் சேர்ந்துடும். அதனால் இருக்குள்ளே நல்ல முறையாக சொந்த பந்தத்தோட ஜாதி சனத்தோட நல்ல முறையாக வாழ்க்கையை ஓட்டுங்க. சரியா? காசு பணம் வாழ்க்கைக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்ல. அதனால் என்ன மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஏன்னா நான் எல்லாம் சொந்த பந்தமும் இருக்குது. ஒரு பொண்ணு தான், அது என்ன மோசம் பண்ணிட்டு போயிட்டா. நீங்கள் தனியாக கிடந்து கஷ்டப்படுறேன், அன்புக்கு ஏங்குறேன். ஆனால் அந்த பொண்ணு எதுவுமே நினச்சி பார்க்கல. அதனால் எல்லாம் இருக்கிறவங்க சொந்த பந்தத்தோட நல்ல முறையாக சந்தோஷமாக இருங்க. நான் என்ன சொன்னேன், காசு பணம் வாழ்க்கைக்கு தேவை தான், இல்லைன்னு சொல்ல. அதுக்காக காசு பணமும் முக்கியம், நம்மளுக்கு சொந்த பந்தமும் முக்கியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இருக்கக்குள்ளே வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்ல மாதிரி இருங்க. நம்ம இந்த ஒரு வாழ்க்கை தான் நம்மளுக்கு. இனி நம்ம பிறக்க போகிறதில்ல, பிறந்தது ஒரு பொறுப்பு தான். அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம கையில் உள்ளதை ஏதோ நம்ம ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லது நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா செஞ்சுட்டு நம்மளுக்கும் ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கும் இருக்கிறத வச்சுக்கின்னு கொஞ்சம் ஏதோ ஏழைப்பழைங்களுக்கு கொஞ்சம் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா உதவி பண்ணிவிட்டு, நாளைக்கு நம்ம செத்தா 4 பேர் நம்மளை பேசணும். பரவாயில்லடா, அவன் அப்படி இருந்தான் இப்படி இருந்தா, ஏதோ அவன் கையில் உள்ளது 4 பேருக்கு கொடுத்து உதவி பண்ணான் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி இருந்துட்டு நல்ல முறையாக போகணும். வாழ்க்கையை நல்ல முறையாக கொண்டு போங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் ஒருத்தவங்களை ஏமாற்றாதீங்க. இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பொம்பளைங்கிட்ட தப்பான வழியில் போய் நல்ல முறையாக பேசி அவங்கள ஏமாத்துறாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாற்றாதீங்க, பாவம் அது. அவங்க நம்பி அவங்க என்ன சொல்கிறது, ஒரு வாழ்க்கை நல்லா இல்லைனாலும் சரி இன்னொருத்தன் வரானே நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடுவா அவ. ஆனால் அந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாற்றாதீங்க, அது ரொம்ப மகாகுடி பாவம். அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஒன்று எடுத்துக்கிறதா இருந்தால் நல்ல மாதிரி எடுத்துன்னு நல்ல மாதிரியாக வச்சுன்னு காவுந்து பண்ணுங்கள் கடைசி வரைக்கும். அப்படி இல்லையா அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பொம்பளை பாவம் கொல்லாத பாவம். அந்த பாவம் நம்மளுக்கு தான், நம்ம தான் தித்துப்படி பண்ணணும், அவங்க பண்ண மாட்டாங்க. அதனால் யாரையும் ஏமாற்றாதீங்க, யாரையும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க, சரியா? ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா நல்ல மாதிரியாக அவங்கள வச்சுன்னு கடைசி வரைக்கும் நிறைவேற்றணும். அதுதான் நல்லது. நம்மளும் நல்லா இருப்போம், அவங்களும் நல்லா இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அடுத்தவங்களை ஏமாற்றாதீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க. அது நம்மளுக்கு தான் பாவம். கடவுள் மேலே ஒருத்தர் பார்த்துன்னுக்கிறாரு. அது நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணுறத விட தெரியாத செய்கிற தப்புக்கு மன்னிப்பு உண்டு. நம்ம தெரிஞ்சே அடுத்தவங்க வாழ்க்கையை நம்ம தப்பு பண்ணுறோன்னா மன்னிப்பே கிடையாது. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பாவம். பொம்பளை மனசை ரொம்ப பூ மாதிரி. அது என்ன சொல்கிறது, சில பொம்பளைங்க இருக்கிறாளுங்க ஒருத்தனை விட்டுட்டு இன்னொருத்தனை அப்படிலாம் சில பொம்பளைங்க இல்லை. அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களை வேணும்னு எடுத்துக்கிறோன்னா அவங்கள நல்ல முறையாக பார்த்துங்க, பத்திரமா பார்த்துங்க. என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க.